إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال عن النبي صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم رواه ابن ماجه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவனுடைய அடியார்களாக
தேர்ந்தெடுத்தார். அவனுடைய அடியார்களாகிய எங்களுக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். உலக அமைப்புல என்னென்ன கராகரத்தில் நாமெல்லாம் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. அது நாட்டு தலைவன்ல இருந்து அடிமட்ட நாட்டாம வர காட்டில் பொறுப்பு இருக்கு. பாடசாலையை எடுத்துக்கொண்டா பாடசாலையில அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஊரை எடுத்துக்கொண்டா ஊர்ல நிர்வாகத்துடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மார்க்க விடயங்களை எடுத்துக்கொண்டா மார்க்க விடயங்களுக்கு பொறுப்பாக உலமாக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கடைகளை எடுத்துக்கொண்டா கடைகள்ல இருக்கிற முதலாளிமார்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. வீடு வாசல்களை எடுத்துக்கொண்டா வீடுகள்ல கணவனுக்கும் பொறுப்பு இருக்கு, மனைவிக்கும் பொறுப்பு இருக்கு, பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொறுப்புகள். இந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அவருடைய வீட்டை பற்றி விசாரிக்கப்படும், குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படும். வீட்டில் இருக்கிற வீட்டு தலைவி அவரிடத்திலே கணவனுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பிள்ளைகளுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளரிடத்திலே விசாரிக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸ் திட்ட தெளிவாக வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே பொறுப்பு என்பது அது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். பதவி அல்ல, பட்டம் அல்ல, அந்தஸ்து அல்ல, பயந்து பயந்து செயல்படக்கூடிய ஒரு வேலை. பயந்து பயந்து அந்த பொறுப்பை செய்யணும், இல்லைன்னா மாற்றிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நேரங்கள் குறுகிய நேரமாக இருப்பதனால் சில விஷயங்களை சொல்லி முடிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்துக்காக வேண்டி சுவர்க்கத்துடைய கேட் மூடப்பட்டு சுவர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி எல்லாரும் வரிசையில் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும் நபிமார்கள் வழிமார்கள் பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் வரிசையில் நிற்பாங்க. அங்க சுவர்க்கம் இன்னும் திறக்கப்படல. சுவர்க்கம் லொக்கு போட்டு வைக்கிறீங்க. எல்லா நபிமார்களும் வலிமார்களும் அவுலியாக்களும் பெரும் பெரும் இமாம்களும் வரிசையில் நிற்பாங்க. யாரும் உழுது போயிடலாம். இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வார நேரம் இப்ப அந்த சுவர்க்கத்துடைய கேட் திறக்கப்படும். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால சில பெண்மணிகள் வருவார்கள். சில பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால வந்துகிட்டு இருப்பார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, மான குன்ன ஒமன் அன்குன்ன, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, நீங்க யாரு, எனக்கு பின்னால வார நீங்க யாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்களை பார்த்து கேட்பார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த பெண்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, ஒரு சமூகத்தை கட்டி காப்பதற்காக வேண்டி எப்படி நீங்கள் முயற்சி செய்தீர்களோ, இந்த உம்மத்தை உருவாக்குவதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் தியாகம் செய்தீர்களோ, தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்தீர்களோ, அது மாதிரி எங்களுடைய வீட்டுடைய குடும்பத்தை கட்டி காப்பதற்காக வேண்டி வீட்டுடைய பொறுப்பை
கட்டி காக்கிறதுக்காக வேண்டி நாங்களும் அர்ப்பணித்தோம். எந்த அளவுக்கு என்றால் நாங்க எங்களுக்கு இன்று 2-3 குழந்தைகளை தந்துட்டு எங்களோட கணவன்மாரு ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் நாங்க வயசானிகள் அல்ல, நாங்க கிளவிமார்கள் அல்ல, நாங்க அழகில்லாதவர்கள் அல்ல, நாங்க அழகிலே பிறந்தவர்கள், வயசில சின்னவர்கள், எல்லா அந்தஸ்தில உள்ளவர்கள். இப்படி இருந்தோம். நாங்க மறுவாழ்வு கொடுக்கல, மறு திருமணம் நாங்க முடிக்கல. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி, இந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை நாங்கள் அர்ப்பணித்தவர்கள் என்று அந்த பெண்மணிகள் சொல்கின்ற பொழுதோ, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் அந்த நேரத்திலே வரிசையிலே இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த தாய்மார்கள் போகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளை வளர்ப்பிலே இருக்கிற முக்கியத்துவம். பிள்ளை வளர்ப்ப சரியான முறையில் வளர்த்துக்கோங்க, ஒழுக்கமாக வளர்த்துக்கோங்க, மார்க்கத்தை கொடுத்து வழங்கோ, அதபுகளை கொடுத்து வழங்கோ, கண்ணியத்தை கொடுத்து வழங்கோ. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அதபுகளை முதலாவது சொல்லிக் கொடுக்க. பிள்ளைகள் அமானித போதனை எங்களுக்கு கிடைச்சிருக்கிற அமானிதம். பிள்ளைய பெற்கிற லேசி, அதை வளர்த்தெடுக்கிறது கஷ்டம். இந்த பிள்ளைகளை ரொம்ப கண்ணியமான முறையில வளர்க்கறதுக்கு வழி செய்யுங்க. எத்தனையோ உமா பாப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகிறாங்க. புள்ள ஹரபா போய்த்தான், நாசமா போய்த்தான், ஒழுக்கம் இல்லாம போய்த்தான், குடுவுக்கு அடிமையாகித்தான், கண்டாக்கு அடிமையாகித்தான், சூதுக்கு அடிமையாகித்தான், பாவத்தில ஹராத்தில முழுக்கிட்டான் என்றெல்லாம் எத்தனையோ உமா பாப்பா அழுது கொண்டிருக்கிறார். அதோட நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, படிக்கிற மாணவர்கள் இருந்து படிக்கிற மாணவர்கள் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களை கூட எடுக்க முடியாத அளவுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய பாடசாலைகளுடைய விடயங்களை பார்க்கிறோம். அதாவது நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, நான் ஒவ்வொரு உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் எடுங்க. பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க பாருங்க. வாப்பா பிள்ளைகள் வாப்பாவை கண்ணியமான முறையில பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க வளர்ந்துட்டீங்க, தோளுக்கு மேல வந்துட்டீங்க என்பதற்காக வேண்டி வாப்பாவை கண்டிக்க போக வேணும், வாப்பாவை எச்சரிக்க போக வேணும், வாப்பாவை ஏற்ற போக வேணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு வாப்பா வயசானது, இப்ப மகன் வளர்ந்துட்டாரு, எல்லாம் சம்பாதிக்கிறாரு, எல்லாம் சல்லி புலந்தது, பாப்பாவை கவனிக்கிறார் இல்ல, பாப்பாவை என்னன்னு பார்க்கிறார் இல்ல. பாப்பாக்கு சில தேவைகள் இருக்கு, கேட்டு கேட்டு பார்த்த மகன் கொடுக்கிற மாதிரி இல்ல. இது பாப்பா என்ன செய்யறாரு, மகன் சாக்குக்குள்ள கைய போடுறாரு, மகன் சாக்குக்குள்ள கைய போடுறாரு, சல்லி அவருக்கு தேவையானவா எடுக்கிறாரு. இப்ப மகனுக்கு கொஞ்சம் விளங்கிட்டு பாப்பா சாக்குல கைய போடுற மாதிரி ஒரு தடவை 2 தடவை பார்த்து வார்னிங் பண்றாரு, பாப்பா நீங்க கை போடுற வேலை வச்சுக்கப்படாது, என்ன சாக்குல நீங்க கை போடுற வேலை வச்சுக்கப்படாது இந்த வார்னிங் பண்றாரு. எத்தனை நாளைக்கு தான் அவரும் பொறுத்துக் கொள்வாரு. இவரு சல்லி எடுக்க தொடங்கிட்டார். இப்ப இந்த வாலிபர் என்ன செய்யறாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கிட்ட போறாரு, பேசி சொல்றாரு, என் வாப்பா கல்லன், என் வாப்பா கல்லன், என்ற பொக்கத்தில இருந்து எனக்கு தெரியாம சல்லி எடுக்கிறாரு, பணத்தை களவாண்டாரு என்று வாப்பாட பேர் ஒரு கல்ல பேரை அங்க சூட்டிட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறாங்க, அப்படியா உன் வாப்பா களவாண்டிட்டாரா, உன் சாக்கில் கல் எடுத்துட்டாரா? சபையில இருந்த 2 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க. இப்ப அந்த 2 பேரும் வந்து இந்த வாப்பா கிட்ட சொன்ன, உங்களோட மகன் போட்டு கொடுத்துட்டாரு, நீங்க மகன் சல்லிய களவாங்கலாம்,
உங்களுக்கு நல்ல பேர் அங்க வச்சுட்டாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட மாற்றி கொடுத்துட்டாரு என்று சொன்ன உடனே இப்ப வாப்பா ரொம்ப கவலையோட ஆத்திரத்தோட ஏதோ முணங்கி கொண்டு வராரு. ரசூலுல்லாஹ் சபைக்கு நடந்து கொண்டு கவலையோட முணங்கி கொண்டு வராரு. இந்த நேரத்தில் 7வது வானத்தில் இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திடீரென்று வந்து இறங்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து இறங்கி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வரக்கூடிய மனுஷர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, அவர்கிட்ட நீங்க கேட்கணும் என்ன தப்பா சொல்லிக்கிட்டு வந்தா, நீங்க கேட்கணும் அவர்கிட்ட நீங்க வார நேரம் என்னத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்க என்பதை மட்டும் கேளுங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மனிதர் வந்துட்டாரு. வந்தவுடனே இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பெரியவரே நீங்க வீட்டில் இருந்து வார நேரம் என்னத்தை சொல்லிட்டு வந்தீங்க என்று கேட்கிற நேரம் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மூஞ்ச பார்த்து, முபாரக்கான முகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கிட்டையும் சொல்லலையே, யாருக்குமே தெரியாது, நான் சொல்லிக் கொண்டு வந்த வார்த்தை யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை 2வது முறையும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி போட்டு அவரே ஒரு பாடலை பாடினாரு. கதவுத்துக்க மௌலூதன் வஉல்துக யாஃபியா துஅல்லு பிமா அஹனி அலைக வதம்ஹலு என்ற அந்த முழுக்கத்தை சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, நான் சின்னத்தில இந்த பொடியன சின்னத்தில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், இவனுக்கு நோய் என்று வார நேரம் நான் அவன் பார்த்தேன், அவன் யாருக்கு முறையிட மாட்டான், என்னிடத்தில் முறையிடுவான், அவனுடைய வருத்தம் நோய்கள் இருக்கிற நேரம் நான் தும்பாம அவனை அணுகிக் கொண்டு அவனை இடுக்கிக் கொண்டு அணைத்துக் கொண்டு எவ்வளவெல்லாம் நான் இவனுக்கு சிறுமத்து செஞ்சேன், அப்படிப்பட்ட என்ன உங்கள்கிட்ட வந்து மாட்ட வந்திருக்கிறானே என்று நான் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வந்தேன், யா ரசூலல்லாஹ் என்று அந்த மனிதர் சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாலிபனை பார்த்து சொன்னாங்க, அந்த வமாதுக லி அபி. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சொல்றாங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, உண்ட தள்ளிய உங்க வாப்பா கனவாக்கினது அல்ல, நீ எப்படி உண்ட வாப்பாக்கு சொந்தமோ அது மாதிரி உண்ட சல்லியும் உண்ட சொத்தும் உண்ட வாப்பாக்கு சொந்தம் என்று சொன்னாங்க. சொல்லவாச்சு அதாவது நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் புல் கலச காட்டும், எப்படியெல்லாம் எங்க பண்றோம், எங்கெங்கெல்லாம் போறோம், இங்க வாப்பாக்கு மறந்துக்கு இல்லை, புல் இல்ல, பாப்பாவுக்கு கொண்டவட்ட கல் இல்ல, பாப்பாக்கு மாத்திரத்தில் சேர்க்கொண்டு இல்ல, இவர் அங்க பெரிய என்ஜாய் பண்றாரு, பெரிய கெட்டுகதர் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டாளிமார்களை எடுத்துக்கொண்டு கூட்டாளிமார்களுடைய வயசுகளை எடுத்துக்கொண்டு எங்கெங்கிருந்தா வந்துச்சோ தெரியாது ஒவ்வொரு பேர்களும். அன்புக்கு அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வீண் விரயம் செய்யக்கூடிய இந்த செலவு உங்களோட வாழ்க்கையில இருந்தா மௌத்துக்கு முன்னால வறுமையை சந்திப்பீங்க. மௌத்துக்கு முன்னால வறுமையை சந்திச்சுத்தான் நீங்க மௌத்தா போவீங்க. அதனால ஆடம்பரம் தேவையில்லை, வீண்விரயம் தேவையில்லை. உங்களுக்கு நியமித்தமான செலவுகள் இருந்தா ஊர்ல எத்தனையோ ஏழைகள் இருக்கு, கவனிங்க. எத்தனையோ குமார்கள் இருக்கு, எத்தனையோ வீடுவாசல்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தவங்க வீடுகள் இல்லாம அவதிப்படுறாங்க, டாய்லெட் வசதி இல்லாம இருக்கிறாங்க, தண்ணி வசதி இல்லாம இருக்கிறாங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செலவழிக்க முடியாம இருக்கிறாங்க. இதுக்கு செலவழிங்க, இதுக்கு செலவழிங்க. அதாவது நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இப்ப எங்களை பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகள் சின்னத்தில இருந்து ஒழுக்கங்களை கொடுங்க, பிள்ளைகளை கவனிங்க, பிள்ளைகளுக்கு சின்னத்தில இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுங்க. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சரித்திரத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் நபி அல்ல, இவரே ஒரு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு சாலிஹான ஒரு மனிதர். இவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த உபதேசம் குர்ஆன்ல இருக்க போகுது. அதனால ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு உம்மாமாரும் இந்த உபதேசங்களை படிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே நீ சிறுக்க மட்டும் வச்சுக்காது, அல்லாஹ் பத்தி பேசுங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய சக்தியை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கல்வில இறக்குங்க. அப்பதான் அந்த பிள்ளை ஹராத்துல இருந்து ஒதுங்குவான். ஹராத்துடைய பயம் உள்ளத்துல வரும், பாவத்துடைய பயம் உள்ளத்துல வரும். ஆரம்பத்திலே பிள்ளைக்கு அல்லாஹ் பத்தி பேசுங்க, தொழுகையை பத்தி சொல்லுங்க, அதபுகளை ஒழுக்கங்கள் அகலத்தை சொல்லுங்க. மகனே உலகத்தில் வாழ நேரம் பெருமை அடிச்சு வாழாது, திமிரோட வாழாது, தர்மத்தோட வாழாது, அகங்காரத்தோட வாழாது, ஒழுக்கத்தை கடைபிடி, நடையிலே பேருதலை கடைபிடி சொல்லிக் கொடுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர காலத்தில் 2 சம்பவம் நடந்துச்சுங்க. 2 சம்பவம். என்ன சம்பவம்? பால்காரிയുടെ சம்பவம். ஒரு பால்காரி உம்மா மகனும் ஆற்றுல பார்க்க வந்துட்டாங்க. பால் கொஞ்சம் போதாம போயிட்டு இந்த உம்மா சொல்ற, மகள் பால் போதாது, இந்த கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூட, அதனால கொஞ்சம் தண்ணியை கலப்போம். மகள் சொல்ற உம்மா பார்த்து, உம்மா என்ன பேச்சு பேசுறீங்க, நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க, ஹராத்தல்யா செய்ய போறீங்க? சுப்ஹானல்லாஹ். புள்ள பேசுது, சின்ன புள்ள, குமர் புள்ள பேசுது, கிழவி பேசல, இல்ல புத்தி தெளிஞ்ச பேசல, சின்ன புள்ள பேசுது, அல்லாஹ்வை பத்தி பேசுது. சொல்லுது புள்ள, உம்மா ஹராத்த செய்ய போறீங்களே, யார் ஆட்சிக்கு தெரியுமா? புள்ள செல்லுது, யார் ஆட்சிக்கு தெரியுமா? உமருடைய ஒரு ஆட்சி கேள்விப்பட்டான்னா தலை வைத்திரும். அதுக்கு உம்மா திரும்ப சொல்றா, உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வழக்கம் ஒன்று இருக்கு. இரவையில அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி திரிவாரு. என்னென்ன நடக்குது, என்னென்ன தேவைகள் இருக்கு, இது தலைவருடைய பொறுப்பு. இது தேருக்கு லேபருக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிற பொறுப்பு அல்ல. இது ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும். ஊர்ல என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறத தேடணும். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப உமரதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த புள்ள பேசுறது. அப்ப உமரனை பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. அதுக்கு இந்த மகன் சொல்றேன், உமர் பார்க்கறது பிரச்சனை இல்ல, என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதாங்க தர்பியத்து, இதாங்க வளர்ப்பு. இந்த வளர்ப்பை வளர்க்க பிள்ளைகளுக்கு கொடுத்து, இது உமரதியோட காலத்தில் இருந்த ஒரு சம்பவம். அடுத்த சம்பவத்தை பாருங்க. உமரதியெல்லாம் வராங்க, ஒரு ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். வந்த இடத்துல கேட்கிறாங்க, தம்பி இந்த ஆட்டோட தாவே நான் சல்லிதாரேன். அவர் சொல்றாரு, இது எந்த ஆடு இல்ல, எஜமான் ஆடு. சரி, எஜமான் என்ன படத்தை நிற்கிறாரு, நீ ஆட்டத்தான் உனக்கு சல்லியா பேசுறோம், கேட்டா சொல்லு, ஓட்டை பிடிச்சிட்டு பேசுரு. சரி, அந்த ஆற்றின தப்பா பாருங்க, அந்த ஆற்றின உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்க. என்ன சொல்றான்? பெரியவரே மேலும் ஒருத்தரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன முதலாளிக்கு பொய்யத்தை ஏமாத்தினாலும் என்ன படத்தோட்ட மேல இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நான் என்ன சொல்றது? சுப்ஹானல்லாஹ். உடனே இந்த வார்த்தை அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பட்டுச்சு. உடனே போயிட்டு அடுத்த நாள் அந்த எஜமானுக்கிட்ட போயிட்டு சல்லியை கொடுத்து இவரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆட்டுடைய அடிமையில இருந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே பிள்ளைகளுக்கு தக்வாவை சொல்லுங்க. அப்பதான் பிள்ளை மதிக்கிற
அப்பதான் புள்ள நாங்க மௌத்தா போனாலும் எங்களுக்கு துஆ செய்யற புள்ளைய டாக்டர் ஆக்கிட்டோம் என்று பெருமை அல்ல, புள்ளைய லோயர் ஆக்கிட்டோம் என்ற பெருமை அல்ல, புள்ளைய பெரிய ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்டோம் என்ற பெருமை அல்ல. இதெல்லாம் இரண்டாவது பெருமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு உமா வாப்பாக்கும் பெருமை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் செல்லவும் உங்களோட புள்ளைய நீங்க நல்லா வளர்த்திருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைய நீங்க நல்லா வளர்த்திருக்கிறீங்க. உங்களோட வளர்ப்பை பத்தி பேசணும். பிள்ளை டாக்டரா வந்துட்டாரு, பிள்ளை லோயரா வந்துட்டாரு என்ற பெருமை அல்ல. எத்தனையோ லோயரும் எத்தனையோ டாக்டரும் கருமக்கத்தில் புரட்டு வைக்கிறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு அதபுகளை பற்றி கொடுங்க, கண்ணியமான முறையில் அவங்களை நடத்தாட்டுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியாருக்கு எனவே ரொம்ப பெரிய கவலை என்னன்னு சொன்னா, நிறைய உம்மா வாப்பமார் நொந்து போயிருக்கிறான், நிறைய உம்மா வாப்பமார் நொந்து போயிருக்கிறான். நிறைய முஸ்லிம் ஊர்கள் எல்லாம் வாலிபர்களை எடுக்கொண்டில்லை, நிறைய வாலிபர்கள் பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறான். பள்ளிவாசலே இல்ல, தொழுகையே இல்ல, அல்லாஹ் ரசூல் இல்ல, மூத்திர சிந்தனை இல்ல, எந்த நேரமும் தூளும் கஞ்சாவும் என்னென்னமெல்லாம் பெற்றுக்கொண்டு பாவித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்களே, உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். எந்த நேரமும் இந்த வாலிபம் இருக்காது. உங்களை போல வாலிபத்தில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த நேரமும் இந்த வாலிபம் இருக்காது. ஒரு நாள் நீங்கள் வயசாலியத்தான் போறீங்க. எனவே இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கலைங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. ஹராத்துல இருந்து ஒதுங்குங்க. வீதிகள் அங்க இங்க கூட்டடித்துக் கொண்டு, அதாவது குழுக்களாக இருந்து கொண்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காதீங்க. தூங்குற மக்களை கெடுக்காதீங்க. ஓட்டுகள்ல சத்தம் போட்டுக்கொண்டு சீரழித்துக் கொண்டு தெரியாதீங்க. நேர காலத்தோட வீட்டுக்கு வாங்க. உம்மா வாப்பா மாறி பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்க. எந்த பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வா, யாரோட பேசுறான், யாரோட பழகுறான், எந்த பிள்ளையோட நடவடிக்கை என்ன. ஒரு காலத்துல குடிச்சாங்கன்னா பார்த்துக்கொள்ளும், இவன் குடிச்சிருக்கிறான், கிட்ட நிக்கிறான், ஆட்டம். இப்ப அது பாவிக்கிறோட கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கொஞ்ச நாட்டுகளை வச்சுட்டாங்கன்னா இவன் என்ன பாவிச்சிருக்கிறான் கூட தெரியாது. அன்புக்குரியவர்களே, அப்படியான சாமான் எல்லாம் வந்திருக்கு. எனவே உங்களோட பிள்ளைகளை பார்க்கிறது, பராமரிக்கிறது, கவனிக்கிறது அது உங்களோட பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் பொறுப்படுங்க. ஒவ்வொரு மகல்லாவாக நிர்வாகிகளே, ஒவ்வொரு மகல்லாவுடைய நிர்வாகிகளே, உங்களோட மகல்லாவில் இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணு கெடுங்க. நிறைய ஊர்கள்ல ஒரு கமிட்டி இறங்கியிருக்கிறது. அவங்க பார்க்கிறாங்க, தடுக்கிறாங்க. எங்க பிள்ளைகளை சரி செய்யறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க என்ன முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ வியாபாரிகள் இறங்கிட்டாங்க ஊருக்குள்ள. எத்தனையோ ஊர்கள் சீரழிஞ்சு போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க இயலாது. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு நைக்கம் இருக்கு. நீங்களும் அதுக்குரிய முயற்சியை செய்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்ப்பதற்கும் முயற்சியுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனைவரையும் புரிந்து கொள்வானாக. பெற்றோர்களுடைய பாவங்கள் உலகெல்லாம் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையை நீ பறக்க செய்வாயாக, தொழிலே பறக்க செய்வாயாக, ஆரோக்கியமான வாழ்வை தந்தல்வாயாக. எங்களோட பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக, மானமுள்ள பிள்ளைகளாக, கண்ணியமான பிள்ளைகளாக, கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கி தந்தல்வாயாக.